அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, சோதிடத்தினுடைய மேதைகள் அனைவரையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். லக்னத்திற்கு 11வது வீடு. லக்னத்திற்கு 11வது வீடு என்பது லாபஸ்தானம், பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய வீடு. ஒரு ஜாதகர் 2ஆம் இடம் தனஸ்தானம், 5ஆம் இடம் அதற்கு அடுத்த செல்வஸ்தானம், அதற்கடுத்து செல்வஸ்தானம் 8ஆம் இடம் பெரும்பணம், 11ஆம் இடம் அதை விட பெரும்பணம். அதாவது ஒருவர் தன் வரலாற்றிலே கணக்கு அடங்காத சொத்துக்கள் சேர்த்து அதை வட்டிக்கு விட்டு அந்த வட்டிக்கு வட்டி வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடையக்கூடியவர். வட்டி பணத்தை வைத்து அதில் வட்டி வாங்கக்கூடிய பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் 11ஆம் வீடு. அது தந்தைக்கு இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீடு. தந்தையினுடைய தங்கை, தம்பி இவர்களை பற்றி அந்த 11ஆம் வீட்டில் நாம் பார்க்கலாம். ஜாதகனுடைய 2வது தாரத்தை குறிக்கக்கூடிய வீடும் 11வது தான். ஒருவருக்கு 2வது தாரம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கும் இந்த 11ஆம் வீடு பயன்படும். அப்படிப்பட்ட 11ஆம் வீடு, அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், எந்த நட்சத்திர சாதத்தில் அந்த வீட்டில் உள்ள கிரகம் இருக்கின்றது, அந்த 11ஆம் வீட்டினுடைய அதிபதி லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இருக்கிறார், இந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றன, அந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்க்கின்றது, 11ஆம் வீட்டின் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறார், அவர் எந்தெந்த வீடுகளை பார்க்கிறார், எந்தெந்த கிரகங்கள் 11ஆம் அதிபதியை பார்க்கின்றன, இவற்றையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் மூலம்தான் சாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா? பெரும் பணத்தை சாதகர் திரட்டுவாரா? வேறு பொருளை திரட்டுவாரா? வாழ்க்கையில் தான் அனுபவித்தது போக கணக்கிலடாகாத சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கூத்தி வைப்பாரா என்பதையெல்லாம் நாம் இந்த 11ஆம் வீட்டை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் 11ஆம் வீடு என்பது ஒரு ஜாதகருக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் தன்னறிவு பெற்ற வாழ்வு, தனக்கு பின்னாலும் தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் வாய்ப்பு, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு 11ஆம் வீடு. அதில் 11ஆம் வீட்டில் உள்ள நிலவரத்தை தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.